ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் இருக்கிற சிம்பிளான பொருள் வச்சு பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இது பன்னீர் நான் வீட்லேயே செஞ்சதுங்க. பட்ரு மட்டும் 100 கிராம் கடையில் வாங்கிட்டேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. வடை சட்டி வச்சு அதில் கொஞ்சம் 1 ஸ்பூன் வெண்ணெயை ஊற்றி எண்ணெய் உருகினதும் அதில் 2 பெரிய வெங்காயம் போட்டு கொஞ்சம் லேசாக வதக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தாங்க நான் உடனே வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வெங்காயம் வதங்கினதும் அதில் 1 துண்டு இஞ்சி, 3 பல் பூண்டு, தக்காளி 4 தக்காளி போட்டு நல்லா வதக்கலாங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கியதும் அடுப்பு ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாங்க. இதில் முந்திரி போட மறந்துட்டேங்க. நீங்கள் வதக்கும் போது சேர்த்துக்கலாம், இல்லை அரைக்கும் போதும் முந்திரி போட்டு சேர்த்து அரைச்சிக்கலாங்க. ஒரு 5 முந்திரி போட்டிருக்கேன். இதை நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். வதக்கின வடை சட்டியிலேயே கொஞ்சம் வெண்ணெய் விட்டு வீட்லேயே செஞ்ச இந்த பன்னீர் போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாங்க. இதை வறுத்துட்டு இதை இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம். பன்னீர் ரெசிபி வீடியோ அப்லோட் பண்ணுறேங்க, தேவைப்பட்டால் அதையும் கொஞ்சம் பாருங்கள். அதை தனியாக எடுத்து வச்சுட்டு அதே வடை சட்டியில் இன்னும் கொஞ்சம் 1 ஸ்பூன் பட்ரு போட்டு ஒரு பட்டை, 2 லவங்கம், பிரிஞ்சி இலை 2 போட்டு லேசாக வறுத்துட்டு நம்ம அரைச்சி வச்ச விழுதை இது கூட சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி விடலாங்க. இப்போ இது கூட மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கறி மசால் போட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சம் நேரம் கொதிக்க வைக்கலாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது கொஞ்சம் கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் 1/2 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாங்க. இது புளிப்பு சுவையை பேலன்ஸ் பண்ணி கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்குங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா சுண்டனதும் இது கூட நம்ம அந்த வறுத்து வச்ச பன்னீரையும் சேர்த்து கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க, சூப்பராக வீட்லேயே இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சிங்க. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சி